ஐயோ 2 நாள் எனக்கு உடம்பு சரியில்லை ப்ரோ. நேற்று திருத்துறைப்பூண்டி போயிட்டு வந்தேன்னா தொண்டை வலி தான் சரியாகலை. என் பெஸ்ட்டையும் இப்போ என்கிட்ட பேசுகிற நேற்று திருத்துறைப்பூண்டி போயிட்டு வந்ததுலேருந்து கோவமாயிட்டான். ஹலோ ஹலோ. நான் ஆஸ்பத்திரி கிளம்பிட்டேன். எனக்கு இது கால் பண்றேன். நான் கால் பண்ணால் குத்தமா இப்போ? ஹாஸ்பிட்டலுக்கு நான் எப்போ போக சொன்னோம்? இஷ்டத்துக்கு இப்போ தான் போவியா? எனக்கு தொண்டை வலிக்குது. நைட்லேருந்து எச்சு விட முடியுங்க முன்னாடி. அதை நான் அன்னைக்கே சொன்னேன்ல, போக வேண்டியதானே. உன் இஷ்டத்துக்கு வீடியோக்கு போடுறதுக்கு தான் டைம் இருக்கும், ஊர் சுத்த டைம் இருக்கும். ஆப்ரேஷனா? என்கிட்ட பயமாக இருக்குடா. எல்லாரும் அதான்டா பயமுத்தி விட்றாங்க. ரொம்ப முடியல கைஸ். ஐயோ நல்லா குத்தி விட்டாடா ஊசி. நறுக்குன்னு நடக்க விட முடியல. இன்ஃபெக்ஷன் ஆகிட்டான் தொண்டையில். ஐஸ் தண்ணியெலாம் குடிக்கிறதுனால. என் பெஸ்ட்டில் வேறு கால் பண்ணி வேறு சொல்லணும். பேய் மீறி வேறு கத்தவாளி ஐஸ் தண்ணி குடித்தது. ஐயோ அதை சொல்லக்கூடாது. அவளா தெரிஞ்சு திட்டட்டும். நம்மளா சொல்லி எடுத்தோன்னே திட்டு வாங்கக்கூடாது. என்ன சொன்னாங்க? ஹீட்டுனால தான் வந்து தான். அது ஒன்றும் இல்லை, சரியாடுனாங்க. சரி வைக்கிறேன். பேசு. என்ன பேச? என்கிட்ட பேசுடி. எதுக்கு நான் பேசணும்? தேவையில்லாம பேசுற வேலைன்னா இல்லை. வைக்கிறேன் நான் போனேன். பேசுடி ப்ளீஸ் டி. உடம்பு சரியில்லை. நேற்றுலேருந்து எந்திரிக்கவும் இல்லை. ஓமாண்ணா ஆஸ்பத்திரி போனால் ஊசி எல்லாம் போடுவாங்க. ஐயோ 2 நாள் எனக்கு உடம்பு சரியில்லை ப்ரோ. நேற்று திருத்துறைப்பூண்டி போயிட்டு வந்தேன்னா அப்போ இருந்து இன்னும் தொண்டை வலி தான் சரியாகலை. என் பெஸ்ட்டையும் இப்போ என்கிட்ட பேசுகிற நேற்று திருத்துறைப்பூண்டி போயிட்டு வந்ததுலேருந்து கோவமாயிட்டான். ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். ரெஸ்பான்ஸே கொடுக்கறதில்ல. ஹலோ ஹலோ. நான் ஆஸ்பத்திரி கிளம்பிட்டேன். எனக்கு இது கால் பண்ற? ஆஸ்பத்திரி போகிறேன்டி, அதுக்காண்டி கால் பண்ணால் குத்தமா இப்போ? ஹாஸ்பிட்டலுக்கு நான் எப்போ போக சொன்னோம்? இஷ்டத்துக்கு இப்போ தான் போவியா? எனக்கு தொண்டை வலிக்குது. நைட்லேருந்து எச்சு விட முடியுங்க முன்னாடி. அதை நான் அன்னைக்கே சொன்னேன்ல, போக வேண்டியதானே. உன் இஷ்டத்துக்கு வீடியோக்கு போடுறதுக்கு தான் டைம் இருக்கும், ஊர் சுத்த டைம் இருக்கும். நம்ம சொல்றதுக்கு தான் டைம் இருக்காது. உங்க இஷ்டத்துக்கு தான் நீங்க ஹாஸ்பிட்டல் போவீங்க. போகிறேன்டி, அதுதாண்டி கால் பண்ணி சொல்லிட்டு போகிறேன். சரி பார்த்து போயிட்டு வா சரியா? சரி பார்த்து போய். எதுக்கு எனக்கு கால் பண்ண மாட்டேன்? என்னதான் ஆச்சு? உனக்கு கால் பண்ணணும். மன்னார்குடிக்கு என்னை பார்க்க வர சொன்னதுக்கு உன் இஷ்டத்துக்கு எங்கெங்க ஊர் சுத்திக்கிட்டு தெரியல. எவனை கூட்டிகிட்டு ஊர் சுத்தினியோ? பேச நீ வீடியோவில் நீ பார்த்துருப்படி. திருத்துறைப்பூண்டி தாண்டி போயிட்டு வந்தேன். நீ எங்க வேணா போயிட்டு போ, எனக்கு தேவையில்லை. பசங்க தாண்டி கூப்பிட்டாங்க, அதுக்கு ஏன்டி பேசாம இருக்க? ஐயோ நான் இனிமே எதுவும் கேர் பண்ண மாட்டேன். உன் லைஃப்ல நான் இவ்வளவுதான் எனக்கு நல்லா. அப்ப கேர் பண்ண மாட்டேங்குது. அப்ப நான் ஆஸ்பத்திரி போல. சரியா நான் போல. இங்க பாரு, ஹாஸ்பிட்டல் ஒழுங்கா போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். அதான் கேர் பண்ணல. எதுக்கு நீ கேர் பண்ற? ஆமா என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு எங்கெங்க சொன்னேன். நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா பஸ் ஸ்டாண்டு. சரி விடு. என்ன விடு, நான் எதுவும் பேசல, விரும்பல சரியா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு கால் பண்ற. கால் பண்ற போயிட்டு வந்து. அங்க போயிட்டு டேப்லெட். சரி என்கிட்ட எப்போதும் போல பேசுவீல? நான் எப்பயும் போல பேச மாட்டேன். எனக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ண, அதோட அவ்வளவுதான். நான் இதுக்கப்புறம் கால் பண்ண மாட்டேன். சரி வச்சு தொலைடி. வைடி. எனக்கு ஒரு மாதிரியே தொண்டை வலிக்குது. வை. ஹலோ. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் சரியா? சரி வை, போயிட்டு வந்து கால் பண்றேன். சரி மறந்துடாத, பார்த்து போ. சரி வை. என் மேலே கோவமாக இருக்காலாம், அக்கறை காட்டுறா பாருங்க. இந்த தொண்டை ரொம்ப வலிக்குது ப்ரோ. மாப்பிள்ள என்னடா பண்ணுற? இங்கேடா. என்ன சிப்பிங்க? கயிறை பற்றியா என்ன? எவ்வளோ போமா? எனக்கு ரொம்ப வலிக்கிறா தொண்டைய. ஆப்ரேஷனா? என்கிட்ட பயமாக இருக்குடா. எல்லாரும் அதான்டா பயமுத்தி விட்றாங்க. ரொம்ப முடியல கைஸ். எங்கள் ஊரில் உள்ள ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன். நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணி பார்த்தேன். இஞ்சி மிளகு என்னென்னமோ சொன்னீங்க. அது ஒருத்தவங்க சொன்னதும் ஒன்று பண்ணி பார்த்தேன். கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில எனக்கு. என்னால் முடியலை. மழை வேறு பெய்யுதா. எனக்கு அந்த தொண்டையில் ஒரு வேளை புண்ணு இருக்குமோ அப்படின்ட்டு பயமாக இருக்குது. நிறைய பேர் ஐயோ ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அப்புறம் இங்கே டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட காட்டிட்டு வந்து இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம். திருத்துறைப்பூண்டி போயிட்டு வந்தோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோலேருந்து என்கிட்ட ஒழுங்காகவே பேசலை. அவளை கூப்பிட்டுருந்தேன் என்னை அங்கே வர சொல்லி. நான் தான் போகலையா.
ரொம்ப கோபமாக இருக்கா. கேர் பண்ணமான்ட்டு இப்போ கேர் பண்ணுறா பாருங்க. அவளும் 3 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டல்னு. நான் தான் எனக்கு இது நார்மல் தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப இப்போ வலிக்குது நைட்லேருந்து. இப்போ என் பெஸ்ட்டி எப்படியாவது பேச வைக்கணும். பேச வைக்கலன்னா முடிஞ்சு போச்சு. ட்ரிப் வேறு போட்டிருக்கோம், வர முடியாதுன்ற போகிறா. இந்த மலையில் எங்கேயும் வெளில கிளம்பல. இப்போதைக்கும் மழை விட்டானே ட்ரிப்பு என் வண்டியில் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். அதுக்குள்ளே ரெடியாக ஆகணும். நீங்களே சொல்லுங்கள், பெஸ்ட்டி கூட ட்ரிப்பு போவோமா இல்லை ஃப்ரெண்ட்ஸு நிறைய பசங்க இருக்காங்க அவங்க கூட ட்ரிப்பு போவோமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு எதுவும் வைத்தியம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எல்லாமே பண்ணி பார்த்துட்டு அது இன்னும் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன். நான் ஓரமாக விட வண்டியத்தை எனக்கு முடியலை. ஒரு மாதிரியாக இருக்குது. பார்க்கலாமா சார்? வா, உள்ளே போயிட்டு வந்து உலக கண்டினியூ பண்ணிக்கிறேன். A few moments later. வா போமா. விக்கி வரேன்டா. டேய் வரேன்டா. சாய் விடு. ஐயோ நல்லா குத்தி விட்டாடா ஊசி. நறுக்குன்னு நடக்க விட முடியல. ஐயோ முடியலப்பா சாமி. டாக்டர்கிட்ட சொல்கிறேன். எல்லா வைத்தியம் பண்ணி பார்த்தாச்சு. இஞ்சி இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா, அதெல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டார். இன்ஃபெக்ஷன் ஆகிட்டான் தொண்டையில் ஐஸ் தண்ணிலாம் குடிக்கிறதுனால. நம்மலாம் ஐஸ் தண்ணி இல்லாமலே இருக்க முடியாது. மாத்திரையே ஐஸ் தண்ணியில் தான் முழுங்க வேணாம். அதான் ஐஸ் தண்ணி சூடாக சாப்பிடக்கூடாதான், டீ காஃபி குடிக்கக்கூடாதான். நாங்கள் ஒரு டீ பைத்தியம் வேறு, என்ன பண்ண போகிறோம் தெரில. அதான் ஊசி ஒன்று நறுக்குன்னு ஒன்று குத்தி விட்டார். மாத்திரை எல்லாத்துக்கும் மாத்திரை எழுதி விட்டுருக்காரு. பார்ப்போம். இப்பயும் சரியாகலைன்னா போய்ட்டு அட்மிட் ஆக வேண்டியதான் ஹாஸ்பிட்டலில். முடியலை நண்பா உண்மையாகவே. இப்போ என் பெஸ்ட்டில் வேறு கால் பண்ணி வேறு சொல்லணும். அவன் பேய் மீறி வேறு கத்தவாளியாக ஐஸ் தண்ணி குடித்தது. ஐயோ அதை சொல்லக்கூடாது. என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். ஐஸ் தண்ணினால தான்ட்டு இது எதுவும் சொல்லக்கூடாது. அவளை தெரிஞ்சு திட்டட்டும். நம்மளா சொல்லி எடுத்தோன்னே திட்டு வாங்கக்கூடாது. இப்போ அவளை எப்படியும் நம்மள்கிட்ட பேச வைக்கணும். யாருக்காச்சும் இந்தமாரி உடம்பு சரியில்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கும் சரியாயிருப்பாங்களா, அவங்கள்ட்ட கூட கேட்கலாம். ஐயோ கோழி செத்துதுடா. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சொல்ல வேண்டிய கடமை சொல்லியாச்சு. அதெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டோம். என் பெஸ்ட்டிகிட்ட சொல்லிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. வீடியோ எடுத்துருக்கணுண்ணே. ஆமாம், ஊசி போடுற வீடியோ எடுக்கிறாங்க. மூஞ்ச பார்க்கணும்ல. போடா அந்த நட்டு மலையில் இல்லை, அவள்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போவோம். ஐயோ மலையில் நிற்க விடாது, வீட்டுக்கு போய் படுத்து தூங்கும். ஹலோ வந்துட்டேன் போயிட்டு. இங்கே தாண்டி, எங்கள் ஊரில் தாண்டி. மழை பெய்யறப்ப எங்கடி போக முடியும்னால ஆண்டி. நீ வேற எனக்கு உடம்பு சரியில்லை, ஊசி வேற நறுக்குன்னு குத்தி விட்டாரு, எனக்கு நடக்கவே முடியல. அதுவா ஹீட்டுனால தான் வந்துதான், அது ஒன்றும் இல்லை, சரியாயிடுனாங்க. நீ வேற விளையாட்டு பண்ணாத, நீ வீட்டுக்கு போறேன்டி. நான் அப்புறமா அனுப்புறேன். எப்பா சாமி, நான் வீட்டுக்கு போயிட்டு அனுப்புறேன். சரியா? பேசு. என்ன பேச? என்கிட்ட பேசுடி. எதுக்கு நான் பேசணும்? தேவையில்லாம பேசுற வேற என்ன இல்ல. வச்சிக்கிறேன் நான் போன. பேசுடி ப்ளீஸ் டி. எதுக்கு நான் உன்கிட்ட பேச? நான் தான் சாரி கேக்குறேன். இனிமே எங்கேயும் போக மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ எங்க வேணா போ, எப்படி வேணா இருந்துட்டு போ. எனக்கு ஃபோன் பண்ணாத, நான் வைக்கிறேன். வச்சு தோல.
ஐயோ இவ வேற காண்டா இருக்கா, கடுப்பாகுது ப்ரோ. எப்படியாவது சமாளிக்கணும். சரி நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம்.